பிரஷ்னம் யக்ஷரே, உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்க தயார். வனவாசத்தில் இருந்த பாண்டவர்கள் ஒரு மர்மமான மானைத் துரத்திச் சென்றனர். தாகத்தால் அவதிப்பட்ட அவர்கள் ஒரு அதிசயமான குளத்தைக் கண்டனர். என் கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இந்த நீரை அருந்தாதே. உன் நம்பிக்கை உன்னை வழிநடத்தும். இறுதியில் வந்த யுதிஷ்டிரன் ஞானத்தால் யக்ஷனின் சோதனையை எதிர்கொண்டார். எது சூரியனை உதிக்கச் செய்கிறது? பிரம்மம். சூரியனை உதிக்கச் செய்வது யார்? யுதிஷ்டிரர் கூறினார், பிரம்மம். அதாவது பிரபஞ்சத்தை இயக்கும் பேராற்றலே அனைத்திற்கும் ஆதாரம். யக்ஷன் கேட்டான், சூரியனுக்கு துணை யார்? யார் அவனுக்கு துணையாக இருக்கிறார்? யுதிஷ்டிரர் பதிலளித்தார், தேவர்கள். தேவர்கள். இங்கே தேவர்கள் என்பது தெய்வங்களை மட்டுமல்ல, இயற்கையின் சக்திகளை குறிக்கிறது. உலகில் எந்த பெரிய செயலுக்கும் ஒத்துழைப்பும் பரஸ்பர சார்பும் அவசியம் என்பதே இதன் ஆழமான பொருள். எது அவனை மறையச் செய்கிறது? தர்மம். யக்ஷன் கேட்டான், சூரியனை மறையச் செய்வது எது? யுதிஷ்டிரர் பதிலளித்தார், தர்மம். இங்கே தர்மம் என்பது நெறிப்படுத்தப்பட்ட பிரபஞ்ச ஒழுங்கு. உதயமும் அஸ்தமனமும் கூட ஒரு வீதிக்குள் நடக்கின்றன. உலகில் அனைத்திற்கும் ஒரு காலமும் ஒழுங்கும் உண்டு என்பதே இதன் ஆழமான பொருள். எதில் அவன் நிலை பெற்றிருக்கிறான்? சத்தியத்தில். யக்ஷன் கேட்டான், சூரியன் எதில் நிலை பெற்றிருக்கிறான்? யுதிஷ்டிரர் பதிலளித்தார், சத்தியத்தில். சத்தியம் என்பது வெறும் உண்மை பேசுவது மட்டுமல்ல, மாறாத நியதி மற்றும் நிலைத்த ஒழுங்கு. சூரியன் தினமும் தவறாமல் இயங்குவது போல உலகமும் சத்தியத்தின் அடிப்படையிலேயே இயங்குகிறது என்பதே இந்த பதிலின் ஆழமான பொருள். எதனால் ஒருவன் கற்றவனாகிறான்? சுருதிகளாலேயே. உண்மையான கல்வி என்பது தகவல்களை மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, கேட்டறிந்து புரிந்து சிந்தித்து வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஞானமே ஒருவரை உண்மையில் கற்றவனாக்குகிறது. எதனால் ஒருவன் பெரிய மகத்தான ஒன்றை அடைகிறான்? தவத்துறவுகளால். தவம் என்பது துறவரம் மட்டுமல்ல, ஒழுக்கம், தன்னடக்கம், விடாமுயற்சியும் ஆகும். பெரிய சாதனைகள் திடீரென வருவதில்லை, தொடர்ந்த முயற்சியும் கட்டுப்பாடுமே மகத்துவத்துக்கான பாதை. இரண்டாவது ஒன்றை ஒருவன் எவ்வாறு கொள்ளலாம்? புத்தி கூர்மையால். யக்ஷன் கேட்டான், இரண்டாவது ஒன்றை ஒருவன் எவ்வாறு பெற முடியும்? யுதிஷ்டிரர் பதிலளித்தார், புத்தி கூர்மையால். புத்திக்கூர்மை என்பது வெறும் அறிவல்ல, சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் திறன். நல்ல சிந்தனையும் புரிதலும் வாழ்க்கையில் நல்ல துணையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குகின்றன. ஒருவன் புத்தி கூர்மையை எவ்வாறு அடையலாம்? பெரியவர்களுக்கு சேவை செய்வதாலேயே. ஞானம் என்பது புத்தகங்களில் மட்டுமில்லை, அனுபவம் மிக்கவர்களுடனிருந்து கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையின் ஆழமான உண்மைகள் புரிகின்றன. அப்படித்தான் புத்திக்கூர்மை வளர்க்கிறது. அந்தணர்களுக்கு தெய்வீகம் எது? வேதகல்வியில். வேதகல்வி என்பது வெறும் நூலறிவு அல்ல, வாழ்க்கையை நெறிப்படுத்தும் ஞானத்தின் ஒளி. அறிவு, ஒழுக்கம், உண்மை, தர்மம் ஆகியவற்றை உணரச் செய்யும் உயர்ந்த கல்வியே அந்தணர்களின் தெய்வீகமாக கருதப்பட்டது. யக்ஷன் கேட்டான், பக்தியின் உண்மையான வடிவம் எது? யுதிஷ்டிரர் பதிலளித்தார், அவர்களது தவமே. உண்மையான பக்தி என்பது சடங்குகள் மட்டுமல்ல, மன ஒழுக்கம், தன்னடக்கம், சிந்தனையின் தூய்மை மற்றும் கடமையில் உறுதியுடன் வாழ்வதே உயர்ந்த பக்தியாக மாறுகிறது. அந்தணர்களுக்கு மனித குணம் எது? இறப்புக்கு ஆட்படும் குணமே. யக்ஷன் கேட்டான், அந்தணர்களுக்கு மனித குணம் எது? யுதிஷ்டிரர் பதிலளித்தார், இறப்புக்கு ஆட்படும் இயல்பே மனிதத்தன்மை. அறிவும் உயர்வும் இருந்தாலும் மனிதன் வாழ்க்கையின் இயல்பான விதிகளுக்குள் தான் வாழ்கிறான். பிறப்பு, முதுமை, மரணம் இவை அனைத்தும் மனிதத்தன்மையின் அடையாளங்கள் என்பதை இந்த பதில் உணர்த்துகிறது. பக்தியற்றவர்களின் பக்தியற்ற நிலை எது? அவதூறே. அறிவு மட்டும் மனிதனை உயர்த்தாது. பணிவு, மரியாதை, உயர்ந்த மதிப்புகளை மதிக்கும் மனப்பான்மையும் அவசியம். அகங்காரமும் அவமதிப்பும் ஆன்மீக வீழ்ச்சிக்கான பாதையாக மாறுகின்றன.